பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது, அது எங்க உருவாகுது பார்த்தீங்கன்னா, அந்த பழைய உடன்படிக்கை எங்க உருவாகுது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து யாத்ராகம புஸ்தகத்தில 19ஆம் அதிகாரத்திலருந்து 31ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தில சாரி யாத்திராகமம் 19, 31 கிட்டத்தட்ட இந்த 10 ஆ 11 அதிகாரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெளிவா காணப்படும் ஆக்சுவலா. எப்படி தேவன் வந்து மோசே மூலமாக இஸ்ரேல் நாட்டு, அதாவது எபிரேய மக்கள வந்து அடிமையா இருந்தாங்க 400 வருஷம். அந்த மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது, சீனாய் மலைக்கு கீழ நின்னு கடவுள் வந்து மோசே மூலமாக ஒரு உடன்படிக்கைய குடுக்காங்க ஆக்சுவலா. நான் அதில குறிப்பிட்ட ஒரு வசனம் வாசிச்சீங்கன்னா பார்க்க தெரியும். யாத்ராகம புஸ்தகத்தில 19ஆம் அதிகாரத்தில நீங்க 3லருந்து 6ஆம் வசனம், அத குறிப்பிட்ட வசனத்தில நீங்க 5ஆம் வசனம் வாசிச்சு சொல்லப்பட்டிருக்கும். என்னுடைய வார்த்தைய நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களோடு உடன்படிக்கை வைக்கிறேன்னு சொல்லி, அந்த இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவனா இருக்கிற அந்த யெகோவாங்கிற கடவுள் வந்து முதல்ல ஒரு உடன்படிக்கை வந்து இவங்களோடு போடுறாங்க ஆக்சுவலா.